நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா படியனின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். சபையில் கண்ணீர் சிந்திய அர்ச்சுனா எம்பி. நீதிமன்றில் வசமாக சிக்கிக்கொண்ட பாசில். பரீட்சை கடமையிலிருந்த மேற்பார்வையாளர் பணி நீக்கம். முன்னாள் நீதிபதி இளஞ்செழியனின் தம்பியால் இயக்கப்படும் வாட்ஸ்அப் குழு. ஸ்ரீதரனின் முகநூல் பதிவால் சபையில் ஏற்பட்ட சலசலப்பு. தமிழ் முஸ்லிம் எம்பிக்களுடன் அனுர சந்திப்பு. பேரணிக்கு பின்னர் சபையில் சீறிய நாமல். ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தமிழ் மற்றும் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இன்று சந்திப்பு நடத்தியுள்ளார். இது தொடர்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தனது முகநூலில் பின்வருமாறு பதிவிட்டுள்ளார். இன்று பிற்பகல் 1 மணிக்கு ஆரம்பித்து ஜனாதிபதி செயலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இனவாதத்தை ஒழிக்க இலங்கை தினத்தை நடத்த ஜனாதிபதி அனுர எம்மை அழைத்து எமது ஒத்துழைப்புகளை கோரினார். எனது பதில் உரையில் நான் கூறியதாவது, இனவாதத்தை ஒழிக்க நீங்கள் கோரும் ஒத்தாசைகளை முழுமையாக வழங்குவோம். நாட்டின் அனைத்து இன மத மொழி தனித்துவங்கள் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு சமாந்திரமாக இலங்கையர் அடையாளம் பேணி வளர்க்கப்பட வேண்டும். இலங்கையில் அனைத்து பிரிவினருக்கும் இடையில் உரிமைகளின் சமத்துவம் இருக்க வேண்டும். இலங்கையின் பன்மைத்துவம் பற்றி முதலில் இலங்கையர் அறிந்து கொள்ள வழி செய்யுங்கள். தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பில் என்னுடன் பழனி திகாம்பரம் எம்பியும் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தமிழ் முஸ்லிம் எம்பிக்களும் கலந்து கொண்டுள்ளனர் என்றுள்ளது. சபையில் தனது தந்தை குறித்து உரையாற்றும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கண்ணீர் சிந்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய அமர்வில் உரையாற்றிய ராமநாதன் அர்ச்சுனா, எனது தந்தைக்கு மயக்க மருந்து இல்லாமல் காலில் அறுவை சிகிச்சை செய்தனர். புதுமாத்திரன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற போது அங்கு நடந்த தாக்குதலில் அவருக்கு வயிற்றில் காயம் ஏற்பட்டது. அதன் பின்னர் அவர் திருகோணமலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். பின்னர் மீண்டும் பதவியா வைத்தியசாலைக்கு அவர் மாற்றப்பட்ட போது நான் பேராதனை பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்தேன். அங்கிருந்து எனது தந்தையை காணவில்லை. அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டமைக்கான பதிவும் இருக்கவில்லை. இன்று அவர் உயிருடன் இருப்பதாக இருந்தால் நான் மகிழ்ச்சி அடைய மாட்டேன். அப்படியாயின் அவர் இராணுவ முகாம்களில் 10 தொடக்கம் 15 வருடங்கள் சித்திரவதையை அனுமதித்திருப்பார். எனக்கு எனது தந்தைக்கு என்ன நடந்தது என்பது தெரிய வேண்டும். அவரால் தான் நான் இன்று இந்த நிலைக்கு உயர்ந்துள்ளேன் என தெரிவித்துள்ளார். இவ்வாறு உரையாற்றும் போது அர்ச்சுனா කන්නීර් සිந்தியமை குறிப்பிடத்தக்கது. බබාට කිරිදෙන කොට කියලා. එතකොට මං රැයට ගිහිල්ලා මං අරම හොස්පිටල් එකක බැලුවා. බලපු ගමන් රැයට රාජකාරිය බාධා කිරීම කියලා දවස් 5ක් හිරේ. පළවෙනි සැරේ මම මේ පාර්ලිමේන්තුවේ අන්ඩ්‍රෝමාර්ස් දිසානායකගේ රැල්ලට විරුද්ධව ආවේ ඒ නිසා. ඊට පස්සේ ආයේ හොස්පිටල් එකේ වංජා දූෂණ තියෙනවා කියලා මං ඩොකියුමන්ට් එළිය දැම්මා කියලා දවස් 14 හිරේ. මතක තියාගන්න ඒ වෛරය ඉඳලා මේ පාර්ලිමේන්තුවේ කතා කරන්නේ. හැබැයි ඒ කාලේ ඔයගොල්ලෝ මට මොකද කරන්න තිබ්බේ? BOP කරන්න තිබ්බා. මම දවස් 10 හිරේ BOP ගාලා නෑ ඉන්ක්වරි වට්ටම් ගත්තා. දැන් අවුරුද්දක් ඔයගොල්ලෝ ඉන්ක්වරි කරාද? නෑ ලැජ්ජයි. මම මේ පාර්ලිමේන්තුවේ ඉන්නත් කැමති නෑ. මේ රට ඉන්නත් කැමති නෑ. මං යනවා කොහොම හරි මේක දාලා. ඒක හේතුව ඒ කාලේ ඔයගොල්ලෝ මට BOP ගාලා තිබ්බාට මේ නඩුව නෑ. දැන් ඔයගොල්ලෝගේ AG ඇවිල්ලා කියනවා මම තාම සර්විස් එක ඉන්නවා කියලා. කොහමද අයියා මං දවස් මාස එකමාරක් හොස්පිටල් ආවේ නැත්තම් BOP ගෙව්වේ නැතේ ඇයි? අද වෙනකල් මාස 3ක් පඩි දැම්මා. අයියා ඇත්ත කියන්න. මං කවදාත් මේ පාර්ලිමේන්තුවේ යනකොට අර ජරා MP කියලා විදියට යන්න බෑ මට. මං ඔබතුමාට අවිල්ලා කතා කරලා ඒ සල්ලි ආපහු දැම්මා. එතකොට සල්ලිත් ගෙවන්න නැතුව මට සල්ලිත් දාලා ඊට පස්සේ VOP ගහන්න නැතුව ඒ නඩුව තියෙනවා. දැන් ඒ නඩුව ආණ්ඩුව පාවිච්චි කරනවා මාව එළියට දාන්න. ඔබතුමාට අදටත් පුළුවන් මට VOP ගන්න. අයි මම මාසෙකමාරක් හොස්පිටල් ආවේ නැහැ. අයි මට VOP ගෙවුවේ නැද්ද? දේශපාලනය කරන්න එපා අයියා. මට මේ පාර්ලිමේන්තුවේ ගොඩක් දවස් ඉන්න ඕනේ කියලා මට ඕමනාවක් නැහැ. හැබැයි ඉන්න දවස වෙනකම් මම කෙලින් වැඩ කරනවා. ඔයා මගේ හැටිය දන්නවා හොඳට. ඉන්න දවස් වල වෙනකම් මම ඇඩ්මින් වැඩ කරා. ඇඩ්මින් හැමදාම පාඩිය දානකොට අපිට කොලෙජ් එක සෙෂන් තියෙනකොට අහලා බලන්න ඇඩ්මින් ලාට කාටද මේ බාර් එක බාර දෙන්න කියලා. බාර් එක බාර දෙන්න මට එක දවසක් මත එක බෝතල් වත් උසට නැතුව ආගේ කඩම් කරලා ගිහලා ආපහු දීලා තියෙනවා. හැබැයි ඒ තරම් තමයි මම වැඩ කරලා තියෙන්නේ. මෙහි ආවට පස්සේ ඔයගොල්ලෝ මොකද කරන්නේ? මාව ඉතින් හොරු කිව්වා. ඔයාගේ අල්ලපු පුටු වෙන්න එක්ක නම පිස්ස කිව්වා. රිදෙන්නේ නැද්ද?
රිදෙන්නේ නැද්ද? ඒ නිසා තමයි අද ජනාධිපති මුණ ගැසුණා. இவங்களை நினைத்து கொண்டு நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த இன்றைய தினம் சுகாதாரத்துறையிலே இந்த கடைசி கதை, அதாவது வந்து இந்த பிலிதுரு கதா மாதிரி அந்த கடைசி சமரியை பண்ணுவதில் மிகவும் சந்தோஷம். என்னென்றால் முக்கியமாக வருவோம் 2 விடயங்களை சொல்ல வரேன். நான் இந்த மருத்துவத்துறையில் இந்த கடைசி கதையை எனக்கு சொல்ல வரத்துக்குரிய எனக்கு சிறப்பு என்னென்றால், எனக்கு சந்தோஷம் என்னென்றால், முதலாவது நான் ஒரு வைத்தியர், அதில் நான் எனக்கு பெருமை. 2வது அதே மினிஸ்ட்ரியில் நானும் வேலை செய்திருக்கிறேன், உங்களுடைய மினிஸ்ட்ரியில் வேலை இருக்கிறேன். 3வது இலங்கையில் முதலாக ஒரு சிலோன் மெடிக்கல் ஸ்கூல் வந்தது, கிரீன் மெடிக்கல் ஸ்கூல் என்று சொல்லி மேனிஃபாயில் இருக்கிறது. அதனுடைய அதை விக்கிபீடியாவில் பார்க்கலாம். சாமுவேல் ஃபிஷ் கிரீன் என்று சொல்லப்படுவர் தான் அந்த முதல் ஸ்ரீலங்காவின் 1848ஆம் ஆண்டு முதல் சிலோன் மெடிக்கல் ஸ்கூல் வந்தது. ஆகவே நான் நினைக்கிறேன் அது வந்து ஒரு வரலாற்று முக்கியத்துவ இடம். அதை நீங்கள் பாதுகாத்தால் சந்தோஷம். நான் ஒரு பேச்சுக்கள் சொல்லுகிறேன். 2வது நாங்கள் எல்லாம் தமிழுள்ள மருத்துவ பிரிவால் ட்ரீட் பண்ணப்பட்டார்கள், அதையும் சொல்லிக்கொண்டு 3வது வடக்கு மாநிலத்தில் இதுவரைக்கும் உங்களுக்கு 5 சுகாதாரம் சம்பந்தமான குறைபாடுகளை சொல்லியிருக்கேன். நலிந்தையா பயப்பட வேண்டாம், சொன்னதை தான் சமரைஸ் பண்ணுறேன். இந்த ஒரு வருஷம் அடித்ததை தான் திருப்பி சமரைஸ் பண்ணுறேன். நாவே பயப்பட வேண்டாம். ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையினுடைய ஊழல் உங்களுக்கு நேரடியாக கொண்டு தந்திருக்கிறேன், நீங்கள் ஒன்றுமே செய்யலை. அது பிறகு தெளிப்பலை ஆதார வைத்தியசாலையில் அக்கௌண்ட் திறக்கப்பட்டு அங்கே காசு சேர்க்கப்பட்டு அக்கௌண்ட் நம்பரோடு கொண்டு தந்திருக்கிறேன், நீங்கள் ஒன்றும் செய்யலை. அதுக்கு பிறகு மறுபடியும் பொயின்பெட்ரோ வைத்தியசாலையில் 400 லட்சம் 388 லட்சம் ரூபா காசு, அதையும் கொண்டு வந்து நான் உங்களுக்கு அக்கௌண்டோட கொமர்ஷியல் பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணப்பட்டு 2021ஆம் ஆண்டு ஆடிட் செய்யப்பட்டு வைத்தியர் கேதீஸ்வரன் அந்த காசை கொண்டு போய் கொமர்ஷியல் பேங்கில் போட்டிருக்கார். இருந்த ஜிஎம்ஓஏ செக்ரட்டரியின் அண்ணா கமலம் பில்டர்ஸுக்கு தான் கண்ட்ராக்ட் கொடுத்துருக்கணும். கவர்மெண்ட் கண்ட்ராக்ட் இல்லை, ஹாஸ்பிட்டலுக்குள்ள கட்டியிருக்கு. நான் ஆகவே பழைய கதைகளை எடுத்து பாருங்க, அது உண்டு. அதுக்கு பிறகு மறுபடியும் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை உங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்லை, நான் கதைக்க விரும்பவில்லை. உண்மையாகவே சந்தோஷம், உங்களை மாதிரி ஒரு அமைச்சர் இருக்கிறதுக்கு உண்மையாகவே நான் பெருமைப்படுறேன், நான் சந்தோஷப்படுறேன். நான் உங்களை ஒரு ஜனாதிபதி ஆக்கணும்னு ஆசைப்படுறேன். அது இந்த மனசில் இருக்கிற கனவு. நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் அதுக்கு. இப்போ 2025 30 39 வருஷம் இருக்குது. ஸோ நாங்கள் ஜனாதிபதி ஆக்கிறதுக்கு ஆசைப்படுறோம். உண்மையாகவே நல்ல ஒரு மனிதன், சுகாதாரத்துறையில் போய் பிரச்சனைகளை கதைக்கக்கூடிய ஒரு மனிதன். மற்றது அந்த எங்களுடைய வடக்கு மாநிலம் நான் எனக்கு என்ன சரிப்பட்டால் இதில் இருக்கிற சகல எம்பி மேரும் வந்து தங்கண்ட ஹாஸ்பிட்டலில் கதிரை இல்லை, கட்டில் இல்லை, அதுக்கு பிறகு டாக்டர்ஸ் இல்லை, அது இல்லையாடாப்பா ஸ்ரீலங்காவில் உண்டு. அதை போய் இல்லை என்று சொல்லி பிரியோசனம் இல்லை, அது இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும். இங்கே ஒன்றுமே இல்லைன்னு தெரியும். இல்லைன்றத அரசாங்கத்தை அவங்க எடுத்திருக்கிறாங்களா, நாங்கள் எப்படியாவது சப்போர்ட் பண்ணத்தான் பார்க்கணும். சும்மா இருக்கிற சுகாதார அமைச்சருக்கு போய் இல்லை இல்லை இல்லைன்னு இப்படியே முழு பேரும் வாசிச்சா அந்த பக்கம் டாக்டர் மேட்டர் லிஸ்ட் ஒன்று போட்டிருக்கு, இருக்குன்னு வாசிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா கஷ்டம், ஒரு கஷ்டப்பட்ட நிலையில் தான் நீங்கள் சுகாதார அமைச்சர் எடுத்திருக்கிறீங்க. ஆகவே அந்த விதத்தில் நான் உங்களுக்கு 100% சப்போர்ட் பண்ணுவேன், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அந்த மலரவன் ஐயாவினுடைய நேஷனல் ஐ ஹெல்த் பாலிசியை நான் அஜென்மெண்ட் மோஷனாக கொண்டு வந்திருக்கிறேன். தயவு செய்து அதையும் ஒருக்கா பாருங்க உங்களால் முடிஞ்சால். அதை விட வடக்கு மாநிலத்தில் அந்த நர்சிங் ஸ்டாஃபுக்கு வந்து அதை பிளான் பண்ணப்பட்டு நான் உங்களோட ஏற்கனவே கதைச்சிருக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன் என்றால் எங்கள் சுகாதார அமைச்சர் அவர்களே, ஒரு ஸ்டாஃபை நாங்கள் கஷ்டப்படுத்தி ஒரு நாளுமே வேலை வேண்டியலாது. ஒரு ஸ்டாஃபை நாங்கள் அதை தான் ஒரு நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டருக்குரிய ஆளாக்கு. நான் எந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்தாலும் எனக்கு இருக்கிற ஸ்டாஃபை கஷ்டப்படுத்துகிறேன் இல்லை, அவங்கள நான் எப்போவுமே சந்தோஷப்படுத்தி தான் அவங்கள்ட்ட ஒரு வேலை எடுக்க வலிக்கிறேன். நானாவே வடக்கு மாநிலத்தில் அந்த மாகாண சபையில் இருக்கிற வேலையிலையும் பாருங்க. அதை விட சுதேச மருத்துவ வைத்தியர்கள் 2000 இதெல்லாம் கதைச்சது, இவ்வளோ காலம் கதைச்சதை சமரைஸ் பண்ணுறேன் உங்களுக்கு நான். சுதேச வைத்தியர்கள் ஆகவே கொஞ்சம் கருணை எடுங்கண்டா, நாங்களும் டாக்டர்ஸ் நீங்களும் டாக்டர்ஸ், இப்போ நாங்கள் வைத்தியர்கள் என்று சொல்லி தெரிகிறோம். ஆனால் டாக்டராக பாஸ் அவுட் பண்ணி போட்டு சுதேச வைத்தியத்துறை அவங்க இப்போ டீச்சராக தெரியுறாங்க. அது எங்களுடைய ஃபெயிலியர், அது we have done it. எங்களுடைய முதல் இருந்த அரசாங்கங்களுடைய ஃபெயிலியர். ஸோ டைம் எடுங்கோ, அதுக்கு ஆறுதலாக டைம் எடுத்து அதுக்கு ஒரு மாஸ்டர் பிளானை போட்டு ப்ளீஸ் டூ இட், வீல் டூ த மேக்ஸிமம் சப்போர்ட். அதை விட அந்த ஹோமியோபதி மெடிசின் சம்பந்தமாக வழக்கு போடப்பட்டிருக்கிறது. அந்த ஹோமியோபதி வைத்தியர்கள் சில பேர் பாராளுமன்றத்தில் வந்து கதைத்தவர்கள் அந்த தகுதி இல்லாத ஹோமியோபதி வைத்தியர்கள் எல்லாம் வேலை செய்கிறார்களாம், ஆனால் அதில் தகுதி உள்ளவர்கள் வேலை செய்யலை. ஸோ அந்த வழக்கை நீங்கள் மறுபடியும் போட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு மனமுள்ள மனிதன். ஆகவே சில விடயங்களை இப்போ நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண இல்லாத ஏனென்றால் நான் சாதாரணமான ஒரு வைத்தியர், மெடிக்கல் எம்எஸ்சியும் முடிக்கல, ஆனால் நீங்கள் ஒரு அமைச்சர். ஆகவே சில விடயங்களை லாங் டேர்மாக பிளான் பண்ணுங்க. உங்களுக்கு வடக்கு மாநிலத்தில் அல்லது எதிர்கட்சியில் இருந்தோன்னு உங்களுடைய சுகாதார அமைச்சில் என்ன உதவி வேணுமென்றாலும் செய்யலாம். எதிர்கட்சியில் இருந்து என்ன உதவி வேணுமென்றாலும் செய்யலாம், ஒரு கனிவான வேண்டுகோள். அதை விட இந்த டிஜிட்டலைசேஷன், நான் கூட பேராதனை வைத்தியசாலைக்கு வந்து
22ஆம் ஆண்டு சவுத் ஈஸ்ட் ஏஷியா அஃபோர்ட் ஃபார் டிஜிட்டலைசேஷன் டாக்டர் அர்ஜுன திலகர் இருக்க ஒரே ஒரு வைத்தியசாலை ஸ்ரீலங்காவில் பேராதனியா நான் தான் எம்ஓ பிளானிங் நான் என்னுடைய ரூமில் தான் செய்தது உங்களுக்கு தெரியுமோ தெரியல ஆவே அதை கொஞ்சம் வடக்குமா எல்லா மாகாணத்தையும் கொண்டு போங்க என்னோட நீங்கள் ஒரு அமைச்சர் என்ன தெரியும் உங்களுக்கு பயங்கர பிஸி இருக்குது நீங்கள் ஏலாது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அதால் உங்களுக்கு கீழே இருக்கிற ஆக்களை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஆக்களை ஒரு அக்கௌண்டபிலிட்டி உள்ள ஆக்களாக வச்சிருக்கணும் அப்போ தான் நீங்கள் மறக்கிற பிள்ளைகளையும் அவர்களால் செய்யக்கூடிய இருக்கும் நான் அட்வைஸ் பண்ண விரும்பல ஆனால் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு விரும்புகிறேன் ஆகவே அதையும் சொல்ல விரும்புகிறேன் அதை விட களத்துறை வைத்தியசாலை உங்களோட வைத்தியசாலை அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற வைத்தியசாலை இந்த வைத்தியசாலை அன்னையான இப்படியே கதை காசை தயவு செய்தோருக்கா வந்து வடக்கு மாநிலத்தில் உள்ள பேஸ் ஹாஸ்பிட்டலையும் தெற்கில் இருக்கிற பேஸ் ஹாஸ்பிட்டலையும் கம்பேர் பண்ணி பாருங்க நான் சொல்லையில் அது பெட்டர் இது பெட்டர்னா இப்போ களத்துறை வைத்தியசாலையில் லிஃப்ட் இருக்குது வடக்கு மாநில வைத்தியத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு லிஃப்ட் இருக்கா ஒரு கம்பேர் பண்ணி தான் நான் சொல்கிறேன் இப்போ அதுக்காக நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து வடக்கில் வேலை செய்யுங்க ஆனால் கொஞ்சம் திங்க் பண்ணுங்க ஏனென்றால் நீங்கள் எல்லாம் நினச்சின இப்போ நான் வந்து தெற்கில் சகல மக்களுடைய மனத்திலையும் வாழ்றேன் இன்றைக்கு நான் அந்த எலெக்ஷன் கேட்கிறேன்டாலும் தக்குனை எலெக்ஷன் கேட்க முடியும் என்னால் சவுத்தில் ஆகவே உங்கள்கிட்ட ஒரு அன்பா முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச நேற்று இலங்கைக்கு வருகை தர விமான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்திருந்த போதும் அவை ரத்து செய்யப்பட்டதாக மாத்தறை நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது மாத்தறையில் முறைகேடாக பணத்தை பயன்படுத்தி காணி கொள்வனவு செய்தமை தொடர்பான வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது இந்த தகவல் தெரிய வந்தன முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவை தவிர அவரது மனைவியின் சகோதரி அஜூமா கலபத்தி அவரது கணவர் திஸ்ஸா கலபத்தி மற்றும் முதிதா ஜேக்கொடி ஆகியோர் இந்த வழக்கில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பசில் ராஜபக்ச மற்றும் அஜூமா கலபத்தி நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை மேலும் அவர்களின் பிணைதாரர்கள் மட்டுமே அவர்கள் சார்பாக ஆஜராகியுள்ளனர் பசில் ராஜபக்ச சார்பாக ஆஜரான ஜனாதிபதி வழக்கறிஞர் அனில் சில்வா தனது கட்சிக்காரரின் மருத்துவ நிலையை உறுதிப்படுத்தும் பல மருத்துவ அறிக்கைகள் அடங்கிய ஆவணத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார் அறிக்கைகளை ஆய்வு செய்த பின்னர் சட்டம் அதிபர் சார்பாக ஆஜரான துணை சொலிசிஸ்டர் ஜெனரல் லக்மினி கிரிஹாம சந்தேக நபரின் மருத்துவ நிலைமைகள் தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ அறிக்கைகளில் சில முரண்பாடுகள் இருப்பதாக நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினார் இந்த வழக்கின் மூன்றாவது சந்தேக நபரான பசில் ராஜபக்ச கடைசியாக 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 18ஆம் தேதி அன்று இந்த வழக்கில் நீதிமன்றத்தில் முன்னிலையானார் அதாவது இந்த சந்தேக நபர் ஒரு வருடத்திற்கு மேலாக இந்த வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை அவர் இல்லாததால் இந்த வழக்கு தாமதமாகிறது முந்தைய விசாரணையில் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு தலைமை நீதிபதி உத்தரவிட்டார் அன்றைய விசாரணையின் போது மருத்துவ அறிக்கைகளை சமர்ப்பித்த ஜனாதிபதி வழக்கறிஞர் சந்தேக நபர் திடீரென நாட்காலில் இருந்து விழுந்த விபத்தில் தலை மற்றும் கழுத்தில் நரம்பு காயம் அடைந்துள்ளதாக நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருந்தார் அன்று சமர்ப்பிக்கப்பட்ட எக்ஸ்ரே அறிக்கைகளின்படி சந்தேக நபருக்கு எலும்பு முறிவு இல்லை என்பது தெளிவாகிறது அன்று மருத்துவ அறிக்கைகளை சமர்ப்பித்த ஜனாதிபதி வழக்கறிஞர் சந்தேக நபர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராவார் என்று நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருந்தார் சந்தேக நபர் நாட்காலியில் இருந்து விழுந்துள்ளார் எனவும் சந்தேக நபர் தலை மற்றும் கழுத்தில் நரம்பு காயத்தால் அவதிப்பட்டு வருகின்றார் என்ற மருத்துவ அறிக்கைகள் ஜோர்ஜ் டி சில்வா என்ற மருத்துவரால் வழங்கப்பட்டது எனினும் இன்று அதே மருத்துவரின் கையொப்பத்தின் கீழ் சந்தேக நபர் இடது பக்கத்தில் உணர்வின்மையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த மருத்துவ அறிக்கைகள் ஒரே மருத்துவரால் வழங்கப்பட்டிருந்தாலும் இந்த மருத்துவ அறிக்கைகளின் லெட்டர் ஹெட்கள் முதல் பார்வையில் வேறுபட்டவை மேலும் ஜோட்சிடி என்ற இந்த மருத்துவர் ஒவ்வொரு அறிக்கையிலும் சந்தேக நபரின் அறிகுறிகளை மட்டுமே குறிப்பிட்டு அவர் விமான பயணத்துக்கு தகுதியற்றவர் என பரிந்துரைத்துள்ளார் சந்தேக நபர் விமானத்தில் பயணிக்க தகுதியற்றவர் என்று மருத்துவர் பரிந்துரைத்த போதிலும் சந்தேக நபர் இன்று இலங்கைக்கு திரும்புவதற்கான விமான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து பின்னர் அந்த டிக்கெட்டுகளை ரத்து செய்துள்ளார் இந்த மருத்துவர் கடந்த செப்டம்பர் 14ஆம் தேதி அன்று சந்தேக நபரின் மருத்துவ நிலை அவர் விமானத்தில் பயணிக்க தகுதியற்றவர் என்று பரிந்துரைத்துள்ளார் எனினும் சந்தேக நபர் நவம்பர் 18 தொடக்கம் 21ஆம் தேதிக்கு இடையில் விமானத்தில் இலங்கைக்கு திரும்புவதற்கான விமான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய செப்டம்பர் 25ஆம் தேதி அன்று ஒரு விமான நிறுவனத்துக்கு மின்னஞ்சல்களை அனுப்பியுள்ளார் எனினும் சந்தேக நபர் பின்னர் அக்டோபரில் அவற்றை ரத்து செய்துள்ளார் மேலும் சந்தேக நபருக்கு விமான நிறுவனம் அனுப்பிய விமான சரிபார்ப்பு படிவத்தில் அவர் வேறொரு நபரின் உதவியுடன் வழக்கமாக விமானத்தில் பயணிக்க முடியும் என்று தெளிவாக கூறுகின்றது அந்த படிவத்தில் விமானத்தில் சிறப்பு நாட்காலில் படுக்கை அல்லது ஆக்சிஜன் தேவையில்லை என கூறியுள்ளார் இந்த உண்மைகளை கருத்தில் கொண்டு சந்தேக நபரின் மருத்துவ நிலை குறித்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ அறிக்கைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்பதால் இது தொடர்பாக ஒரு உத்தரவை பிறப்பிக்குமாறு துணை சொலிசிஸ்டர் ஜெனரல் லக்மினி கிரிஹாம நீதிமன்றத்தை கோரினார்
கிளிநொச்சி பூநகரி நல்லூர் மகா வித்தியாலயத்தில் பரீட்சை கடமையின் போது மதுபோதையில் இருந்த பரீட்சை மேற்பார்வையாளர் குறித்த பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவமானது நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சி தெற்கு கல்வி வலயத்திற்கு உட்பட்ட பூநகரி மகா வித்தியாலயத்தில் கடமையில் இருந்த மேற்பார்வையாளர் ஒருவர் மதுபோதையில் இருந்தது தொடர்பாக வலய கல்வி பணிப்பாளருக்கு அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த பரீட்சை திணைக்கள அதிகாரிகள் மதுபோதையில் இருந்த பரீட்சை மேற்பார்வையாளரை அந்த பணியிலிருந்து நீக்கியுள்ளனர். மேலும் இது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் நீதிபதி இளஞ்செழியனின் தம்பி இளம்பிறையால் வாட்ஸ்அப் குழு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தன்னை இணைத்துள்ளதாகவும் சட்டத்தரணி செல்வராஜ் தினேசன் தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், கடந்த காலங்களில் வடமாகாண சபைக்கு முதலமைச்சராக வந்தவர் உயர் நீதிமன்றத்தில் இருந்த நீதியரசர். எனவே அவரால் என்ன செய்ய முடிந்தது என்ற வினாக்கள் மக்களுக்கு இருக்கின்றது. நீதிபதி இளஞ்செழியன் ஆளுமை மிக்கவர்தான், ஆனால் அவர் எந்த கட்சியை பிணைத்துவப்படுத்துகின்றார் என தெரியாது என குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் முகநூல் பக்கத்தில் அரசாங்கம் காணியை சுவீகரிக்கப் போவதாக தவறான தகவல் பதிவிட்டதாக தெரிவித்து வலிகாமம் வடக்கு பிரதேசபை உறுப்பினர் ஒருவர் சபை அமர்வில் சர்ச்சையை கிளப்பியுள்ளார். வலிகாமம் வடக்கு பிரதேசபையின் மாதாந்தர் அமர்வு தவிசாளர் சோமசுந்தரம் சுகிரன் தலைமையில் நேற்று சபா மண்டபத்தில் நடைபெற்றது. இதன்போது சபையில் காணி விவகாரம் தொடர்பாக பேசப்பட்ட போது எழுந்த தேசிய மக்கள் சக்தியின் பிரதேசபை உறுப்பினர் ஒருவர், அண்மையில் தெல்லிப்பளை வித்தகபுரம் பகுதிக்கு விஜயம் செய்த நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் காணியை அரசாங்கம் சுவீகரிக்கப் போவதாக தகவலை பதிவிட்டுள்ளதாகவும், அவ்வாறு அரசாங்கம் செயல்படவில்லை எனவும், சிமெந்து கூட்டுத்தாபனத்தின் காணியை அமைச்சரவை அனுமதியுடன் பிரதேச செயலகத்தினால் காணி இல்லாத மக்களுக்கு பிரித்து கொடுக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் குறித்த நாடாளுமன்ற உறுப்பினரின் தவறான முகநூல் பதிவுக்கு கண்டன தீர்மானம் நிறைவேற்றவும் கோரியுள்ளார். இயங்காத சிமெந்து கூட்டுத்தாபனத்தின் காணியில் சிலர் தோட்டம் செய்தார்கள். அவர்களுக்கு கடிதம் அனுப்பிய பிரதேச செயலகம் மீள் குடியேற்றம் செய்யப்போவதாகவும் உடனடியாக காணியை விடக் கோரியும் கடிதம் அனுப்பினார். இதற்காகவே நாடாளுமன்ற உறுப்பினரை அழைத்து கதைத்திருந்தோம். தோட்ட காணிகளை விட்டு ஏனையவற்றில் மீள் குடியேற்றம் செய்யுமாறு அப்போது கூறப்பட்டது. இதன்போது தொடர்ந்து பேசிய தேசிய மக்கள் சக்தியின் குறித்த உறுப்பினர் குறித்த விடயத்திற்கு கண்டன தீர்மானத்தை முன்மொழிந்த நிலையில் ஏனைய சில உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் அவ்வாறு தீர்மானம் கொண்டுவர முடியாது என்று தெரிவித்தனர். இந்நிலையில் முகநூல் பதிவை வைத்து ஒரு முடிவுக்கு வர முடியாது. நாடாளுமன்ற உறுப்பினர் இது தொடர்பில் மாவட்ட செயலகம் மற்றும் பிரதேச செயலகத்துக்கு கடிதம் அனுப்பியிருந்தால் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க முடியும் என ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஒருவர் தெரிவித்தார். இதேவேளை தவறான தகவல்களுக்கு தீர்மானம் நிறைவேற்றுவதாக இருந்தால் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க வடக்கில் இராணுவம் நடத்தும் சிகை அலங்கார நிலையங்கள் தொடர்பாக சொன்ன கருத்துக்கும் கண்டன தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சி உறுப்பினர் ஒருவர் தெரிவித்தார். அமைச்சர் பிமல் சொன்னது தவறு என ஏற்றுக்கொண்ட தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் அதை நாங்கள் தவறு என ஏற்கும்போது நீங்கள் இதை தவறு என ஏன் ஏற்க முடியாது என கேள்வி எழுப்பினார். இது 1970ஆம் ஆண்டளவில் சிமெந்து கூட்டுத்தாபனத்துக்கு குத்தகையில் வழங்கப்பட்ட காணி. அந்த காணிகளே தற்போது பகிரப்பட உள்ளது. காணிகள் மக்களுக்கு பங்கிட்டு வழங்கப்படுகின்றதை ஒழிய அது சுயரிப்பு அல்ல. நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் எங்களுடன் கதைக்கும் போது அதை பற்றி சொல்லவில்லை. ஊடகங்களுக்கும் அவ்வாறு கருத்து தெரிவிக்கவில்லை. முகநூலில் வந்திருந்தால் அதை வேறு உதவியாளர்கள் யாரும் செய்திருக்க முடியும் என தவிசாளர் சுகிரன் தெரிவித்ததை அடுத்து நிலைமை சுமூகமானது. 3 நாட்களில் கெப் கொண்டுவர முடியுமெனில் ஏன் நாட்டுக்கு மருந்துகளை கொண்டுவர முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், அரசு அதிகாரிகளுக்கு வாகன பெர்மிட்டுகளை கொடுப்போம் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பெர்மிட்டுகளை வழங்க மாட்டோம் எனவும் அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. ஆனால் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கெப் வாகனம் கொண்டுவரப்பட உள்ளது. அரசாங்கம் 1700 கெப் வாகனங்களை இறக்குமதி செய்கின்றது. இதன் நோக்கம் என்ன என எங்களுக்கு புரியவில்லை. அந்த காலத்தில் போல வாழை இலைகளை கொண்டு வருவதா இதன் நோக்கம் என்பது தெரியவில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கெப் வழங்கலாம், ஆனால் வைத்தியர்கள் கடமைக்கு செல்வதற்கு வாகனம் வழங்க முடியாது என தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா பொடியன் யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.